வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா. ராகினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டெஸ்டிங் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. காவ்யாவுக்கு நான் சொல்லி ருத்ரா போட்ட இன்ஜெக்ஷன் அவ கர்ப்பப்பைய மொத்தமா காலி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவ பிரெக்னென்ட் ஆகவே முடியாதாம். அவங்க அம்மா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்து அவ அம்மாவாகவே முடியாதுன்னு அழுதுட்டு போறாங்க. நீங்க சாம்பிள் கொடுத்த மெடிசனோட ரிசல்ட் 100% ஆன் டார்லிங். ஆக்சுவலா நாம தைரியமா அந்த மெடிசனை மார்க்கெட்ல இறக்கலாம். இந்த மெடிசனுக்கு ரெமெடி மெடிசனை கண்டுபிடிச்சு அதை மார்க்கெட்ல லான்ச் பண்ணா அடுத்த 5 வருஷத்துல நாம தான் நம்பர் 1 பணக்காரங்களா இருப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். அதை சொல்லன்னு தான் கூப்பிட்டேன். ஓகே விக்ரம். இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம செமையா நடக்க போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே விக்ரம், தேங்க் யூ. ஐ எம் வெரி சாரி காவ்யா. ஆக்சுவலா நான் பண்ணது தப்பா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் ருத்ராவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டேன். ஐ எம் சாரி. நல்ல வகையா மாட்டிக்கிட்ட அந்த ருத்ராவை இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க சுத்தினாலும் ஆனா நீங்க கரெக்டா ருத்ரா கிட்டே வந்து நிக்கிறீங்க பாருங்களா. அவளால அப்படி ஒரு பாதிப்பு உங்களுக்கு. மேடம், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த பால்ல பொறுமையா ஆடுவோம், ஒண்ணுன்னா பண்ணுவோம். இருங்க, அந்த ருத்ராவை ஓட ஓட விரட்டுறேன். இதுக்கு மேல அந்த ராகுல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த ராஸ்கல் அவனா நெருப்பை எடுத்து அவன் தன்னோட தலையில வச்சுக்கிறான். எங்க டிபார்ட்மெண்டாலேயே கொலை பண்ணிருக்கான். இதுக்கு மேல அவனால யாருமே சாக மாட்டாங்க. அவன் தான் சாக போறான். ஆமா மேடம், அவன மாதிரி மிருகம்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. கொன்றுங்க அவனை. கண்டிப்பா அனிதா, கண்டிப்பா அது நடக்கும். அவன் மட்டும் இல்ல, அந்த விக்ரமுக்கும் அதேதான் நிலைமை. இத்தனை வருஷமா என்ன டார்ச்சர் பண்ண அந்த விக்ரம் இப்போ கதிர் வாழ்க்கையில இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். விக்ரம் மேல நம்ம தான் கோவமா இருக்கோம் ருத்ரா. ஆனா காவியா, அவங்க அம்மா, ஏன் அம்மா எல்லாருமே அவனை தான் நம்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நம்புவாங்க? அவனோட ஒரிஜினாலிட்டி தெரியற வரைக்கும் தானே. காவியா உங்களை விட என்னை விட ரொம்ப கிளவர். ஒரு நாள் உண்மையை அவளே தெரிஞ்சுப்பா. தெரிஞ்சுக்கிட்டு அந்த விக்ரம நம்புறதை விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்து சரண்டர் ஆவா பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இருந்தாலும் அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை புரிய விடாம பாத்துக்கிறாங்க ருத்ரா. அதெல்லாம் சரியா போயிடும் கதிர். நேத்து வரைக்கும் ஆராதனை என் கையிலே இல்ல. இப்ப என் மக என் கையில வந்து சேரலையா? அதே மாதிரிதான் காவியா உங்க மனைவியா உங்ககிட்ட வந்து சேருவா. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பாக்கு தானாவே உண்மை என்னன்னு தெரியும். உங்க சித்தி சித்தப்பா 2 பேரும் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா கதிர், கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்குவாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் என்னோட வேலையே. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என் சித்தியும் சித்தப்பாவும் தான். அவங்க இல்லனா நானும் இல்ல. அதனால எல்லா வகையிலுமே எனக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியம். அவங்க என்ன நம்புறதுக்கான விஷயத்த நான் பண்ணியே ஆகணும். அம்மா
பசிக்குதுமா. உனக்கு அவங்க யாருன்னு தெரியலையா? தெரியலையே. மேடம், குட்டி, நான் உன்னை பெத்த அம்மாடா. நீங்க பொய் சொல்றீங்க. என் அம்மா இவங்க தான். என் பிள்ளைக்கு என் ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்றாள். ஆரக்குட்டி, நான் தான் உன்னோட அம்மாடா. இல்ல ஆண்டி. ஆண்டி, நான் உன்னோட அம்மா அம்மா அம்மாடா. குட்டி, நான் தான் உன்னோட அம்மா. இல்ல ஆண்டி, இவங்க தான் என் அம்மா. சார் நினைக்கிற மாதிரி காவியாவை கொல்ல பார்த்த கேஸ்ல ருத்ராவை லாக் பண்ண முடியுமா? அந்த நம்பிக்கை இல்லாமலையா அவர் இவ்வளவு பெரிய விஷயத்துல இறங்கியிருப்பாரு? அதை நான் தப்பு சொல்லல மேடம். ஆனா கொஞ்சம் ஏமாந்தாலும் அந்த ருத்ரா நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுறாளே. சார் என்ன பண்ணாலும் ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, நமக்கு சாதகமாகவும் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் அந்த பக்கம் போயிடுது.
எனக்கு என்னவோ ருத்ரா இந்த பிரச்சனையில மீண்டு வர முடியாதுன்னு தோணுது. நீங்க வேற மேடம், இப்ப கண் எதிரில் நடந்த விஷயம். மதுரைக்கு மாத்தலாகி போனவ செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி உடனே சென்னைக்கு திரும்பி வரலையா? அது நான் பண்ண தப்பு. ஆ? சரி, ருத்ரா சென்னைக்கு வந்தது முழுக்க முழுக்க நான் பண்ண தப்பு தான். காரணம் சரி, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க 2 பேரும் என்னோட வெல்விஷர்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, என்னதான் உங்க பிரச்சனை? என்ன சொல்லுங்க, நீங்க தானே பெரிய யோசனையில இருந்தீங்க. வந்திருக்காருல்ல, கேளுங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்துல இந்திரா மேடமும் காவியா மேடமும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? எந்த விஷயத்துல? இல்ல, காவியா மேடமுடைய கர்ப்பப்பை அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் ருத்ரா தானு லாயர் மேடம் அந்த பொங்குனாங்களே, அவங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருப்பாங்களா? இல்ல ஆண்டி வேலை ஏதாவது அந்த பெல்ட் அடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் சார். அவங்க இதே கோவத்தோட இருக்கணும், நாம அவங்கள இருக்க வைக்கணும். அதுதானே நமக்கு வேலை. இந்த காத்து இருக்கு பாருங்க, காத்து அது சும்மாவே இருக்காது. இந்த மரம் சும்மா இருந்தாலும் இந்த காத்து அதுவா போய் அதை 2 ஆட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலையும் பார்க்க போறேன். நான் காத்து மாதிரி குமார். ஒரு பக்கம் காவியாவை ஆட்டி விட போறேன், இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இந்திராவை ஆட்டி விட போறேன். இந்த 2 மரமும் ஆடி ஆடி ருத்ரா மேல சாயணும். அதுல அந்த ருத்ரா சாகணும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் மை பிளான் இஸ் ஆல் அபௌட். எஸ் சார். காவியா மேடத்துக்கு நீங்க முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டீங்க, அது அவங்க வெளியில சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ல சார்? ஏன் குமார், அட்மாஸ்பியர்ல சும்மா நின்னுட்டு இருக்கிற நீயே இவ்வளவு யோசிக்கும் போது இந்த பிரச்சனைக்கே பேஸ்மெண்டா இருக்கிறன்னா இத பத்தி யோசிக்க மாட்டேனா? குமார், நான் அவளுக்கு போட்டது அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் தான். அது அவளுக்கே நல்லா தெரியும். ஆனா ருத்ரா போட்டது கர்ப்பப்பையே காலி பண்ற இன்ஜெக்ஷன். நான் போட்ட இன்ஜெக்ஷனுக்கும் ருத்ரா போட்ட இன்ஜெக்ஷனுக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு பாரு. அதுதான் அந்த டைம் டியூரேஷன் தான் ருத்ராவுக்கு வில்லங்கமா வந்து நிக்க போகுது. ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்காரு. வாழ்க்கையில எப்பவுமே விக்ரம் சாரை மட்டும் பகிச்சுக்கவே கூடாது. எனக்கு இன்னொரு டவுட் சார். ருத்ராவுக்கு வரப்போற பிரச்சனை காவியா மேடத்தை கொல்ல பார்த்த பிரச்சனையா, இல்ல அவங்க கர்ப்பப்பையை அழிச்ச பிரச்சனையா? 2 ஒண்ணா வந்தா உனக்கு கசக்குதா? இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என்னென்ன பழியெல்லாம் ருத்ரா மேல போடணுமோ அது எல்லாம் பண்ண போறேன். அதுல சந்தேகமே இல்லை. வாழ்க்கையோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவ இதுக்கு மேல நிமிந்தே நிக்க கூடாது. என் கண்ணுக்கு எதிர நின்று நேருக்கு நேரா என்ன பாக்குற தைரியம் கூட அவளுக்கு வரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு குமார். கதிரோட காதலியா ருத்ராவை சகிச்சுக்க முடியாத காவியா தன்னோட கர்ப்பப்பைய காலி பண்ண ருத்ராவை இனிமே அக்காவா பாப்பாளா? சத்தியமா இந்த ஜென்மத்துல பார்க்கவே மாட்டா. மேம், நான் ருத்ராவோட விளையாடி அவ உத்தியோகத்தை காலி பண்ணலான்னு பிளான் பண்ணா ருத்ரா தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அதான் இப்போ அவ உறவுகளோட விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். இது மூலமா அவளோட உணர்வுகளோடையும் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். காவியாவோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் குழந்தைய பத்தின கனவே வராது. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கனவை காலி பண்ணது ருத்ரா. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காவியா அடுத்த தலைமுறையை தொலைச்சிட்டு நிக்கிறா. அப்பேற்பட்ட பொண்ணு ருத்ராவை துரத்தி அடிப்பாளா மாட்டாளா? கண்டிப்பா சார். பாரு, ரூபாவதி மேடம் கரெக்டா சொல்றாங்க. இதுதான் லேடிஸ் சென்டிமெண்ட், லேடிஸோட பல்ஸ். எனக்கும் அதுதான் வேணும். ருத்ரா விஷயத்துல இனிமே தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற வேலை மட்டும்தான் என்னோடது. அப்படிதான் இருப்பேன். சித்தியும் தங்கச்சியும் துரத்துறத பார்த்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாம தவிக்கிற ருத்ரா ஓடிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் அதுதான் வேணும். ரூபாவதி மேடம், ருத்ராவை பொறுத்த வரைக்கும் என்னோட கணக்கை நான் பைசல் பண்ணி முடிச்சிட்டேன்.
இதுக்கு மேல உங்க கணக்கை நீங்க தான் பைசல் பண்ணணும். நீங்க நிறம் மாறுற நேரம் வந்துருச்சு. என்ன சார்? ஆமா, உங்க கடமையை பண்றதுக்கு ரெடியா இருங்க மேடம். உங்க டிபார்ட்மெண்ட் எதிரியான ருத்ராவை இதுக்கு மேல நீங்க தான் வேட்டையாட ஆரம்பிக்கணும். சார் சார், இது கேசவன் சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தேங்க்யூ. போங்க. சேம் பேட்டர்ன், சேம் மெடிசன். இது வரைக்கும் எல்லாரையும் கொண்டு கட்டவரில் எப்படி வெட்டி எடுத்தானோ அதே மாதிரி தான் கேசவனையும் பண்ணிருக்கான். டேய் குமரா, வாடாங்க. சார் சொல்லுங்க சார். உன் ஃப்ரெண்ட் அந்த ராகுல் மட்டும் கையில சிக்கனானு வையே, அவனை இப்படி எல்லாம் லாக்கப்ல வச்சு அழக பார்க்க மாட்டேன் நானு. அவனை போடுற போட்ல இனிமே போலீஸ்காரங்க மேல கை வைக்க ஒவ்வொருத்தனும் யோசிக்கணும். போலீஸ்காரங்களை தொட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு காமிக்கிறேன்டா. சார் இது எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க? அவனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏய், என்ன யோகிய மாதிரி பேசுற? நீயும் ஆகேஷ் தான், அவனும் ஆகேஷ் தான். ரெண்டு பேருமே வாழ தகுதி இல்லாத ஆளுங்க. இருக்குடா, உங்க எல்லாருக்கும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ருத்ராவோட கோபத்தை நீங்க எல்லாரும் முழுசா பார்த்தது இல்ல. கூடி சீக்கிரம் பாப்பீங்கடா. அதுவும் அந்த ராகுல் அவங்க கையில சிக்கனான்னு வையே, அவன் என்ன ஆவான்னு எங்களுக்கே தெரியாது. போலீஸ்காரங்க மேலேயே கை வச்சிட்டான்ல, இருக்கு அவனுக்கு இருக்கு. சாப்பிடு. இந்தாம்மா. நல்லா இருக்கா செல்லம்? என் பொண்ணுக்கு என்னை பத்தின ஞாபகமே இல்ல. எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மஞ்சுளா. எனக்கு என்னமோ அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு தோணுது ருத்ரா. ஆமா சார், நான் ஒரு தடவை ஆராதனவை டாக்டர் கிட்ட காமிச்சேன். இவளுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு அவர் சொன்னாரு. உங்களை பார்த்ததும் இவளுக்கு ஞாபகம் வரும்னு நினைச்சேன். ஆனா இவளுக்கு ஞாபகம் வரல மேடம். ருத்ரா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? என் பொண்ணு எதிரிலே இருந்தோம் என்னை பத்தி எதுவுமே தெரியாம இருக்காளே. எப்படி நான் ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நான் யாருக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தனோ அவளுக்கு என்ன ஞாபகமே இல்லாம இருக்கு. எப்படி என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் கதிர்? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க முன்னாடிலாம் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இது ருத்ரா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும்னா கண்டிப்பா ஆராதனைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் உடனே கூப்பிட்டு போலாம் சார். இப்பவே பாப்பா கூட்டிட்டு போய் பார்க்கலாம் சார். கூட்டிட்டு போய் காட்டிடலாமா?
டாக்டர் காவியாவை கொலை முயற்சி பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற ருத்ரா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.